கார்த்தி கேரக்டர் வந்து மெல்ல மெல்லமாக எம்ஜிஆர் எப்படிலாம் இருந்தாரோ அந்த அடிப்படையை கொண்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் இந்த படத்தோட அந்த லைனே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனு. தாத்தா எம்ஜிஆர் ஃபேனாக இருக்காரு, அவங்க பேரனையும் அதே மாதிரி நல்ல வழியில் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் பேரன் வேற மாதிரி ஒரு ஐடியாஸில் போகிறாரு. கார்த்தி யூஸ்வலாக வந்து இந்த துருத்துருன்னு, இந்த நெக்கிலா, இந்த நையாண்டியா நடிக்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே சூப்பராக நடிச்சிருப்பாரு. வாத்தியார் அப்படின்ற ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணும்போது நம்ம வந்து ஃபுல் மேக்கப்லாம் போட்டு ஒரு பார்க்குறதுக்கு வந்து ஒரு 90% வந்து எம்ஜிஆரோட ஃபீலை கொடுக்குறாரு. ஆனால் அந்த மேனரிசம் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எம்ஜிஆர்னும் போது வந்து ஒரு ஆராக இருக்கும்ல, அந்த ஒரு எனர்ஜி வந்து கார்த்திகிட்ட பயங்கரமாக மிஸ் ஆச்சு. கார்த்தியோட நடிப்பில் நலன் குமாரசாமி இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணனோட இசையில் வந்திருக்க படம் தான் வா வாத்தியார். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைனை பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய எம்ஜிஆர் ஃபேனாக இருக்கிற ராஜ்கிரண் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தவறிட்டதாக ஒரு நியூஸ் வருது. அதே நாளில் அவருக்கு ஒரு பேரன் பிறந்திருக்காரு. ஸோ இந்த பேரனை முழுக்க எம்ஜிஆர் ஐடியாலஜிஸோட எம்ஜிஆர் எவ்வளோ நல்லவராக இருந்தார் அப்படின்றத ஊட்டி வளர்க்குறாரு. அவரோட படத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டுறாரு. ஸோ இப்படி தான் வந்து இந்த கார்த்தி கேரக்டர் வந்து மெல்லமாக எம்ஜிஆர் எப்படிலாம் இருந்தாரோ அந்த அடிப்படையை கொண்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கார். ஒரு இடத்துல வந்து கார்த்தி கேரக்டர் வந்து ரியலைஸ் பண்ணுது, நம்ம வந்து இந்த நல்லவன் அப்படிங்கிற அந்த மாதிரி போனால் நம்மளால் வந்து வாழ்க்கையில் பெருசாக சாதிக்க முடியாது. ஸோ நம்ம எல்லாரும் மாதிரியும் கொஞ்சம் கெட்டதெல்லாம் பண்ணணும், கொஞ்சம் இந்த நெகட்டிவ் சைட்ஸ்லாம் இருக்கணும் நமக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு முடிவை வந்து எடுக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து தாத்தாவுக்கு தெரியாமல் தான் பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயம் தாத்தாவுக்கு தெரிஞ்சுதா இல்லை தாத்தாவோட விருப்பத்துக்கு மாறுறாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அந்த அதர் ஹேண்ட் இன்னொரு பக்கம் ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஃபெயில்டு கவர்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு. அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக ஃபாரின்லேருந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஒரு ஃபேக்டரியை, அதாவது நம்ம நிறைய இந்த ஃபேக்ட்ரி போராட்டம் இதை பற்றிலாம் கேட்டிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்கணும், அதில் வந்து சமூக விரோதிகள் வந்து இதை வந்து கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயமும் எப்படி ஒரு இடத்துல வந்து சேரப்போகுது, அண்ட் ஃபைனலாக இந்த ஃபேக்ட்ரியை இவங்க நினச்ச மாதிரி பண்ணாங்களா இல்லை கார்த்தி வந்து அவங்க தாத்தாவோட ஆசை மாதிரி மாறினாரா அப்படிங்கிறது தான் இந்த வா வாத்தியார் படத்தோட மீதி கதை. முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை வந்து பார்த்துடலாம். இந்த படத்தோட மேஜர் பாசிட்டிவ்ன்றது வந்து இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஹை கான்செப்டான ஒரு ஐடியா தான். அதாவது ஒரு ஆல்டர் ஈகோ அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம நிறைய படங்களில் வந்து பார்த்துருப்போம். இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறத நம்ம அன்னியனில் பார்த்துருப்போம், சந்திரமுகியில் வந்து ஒரு விஷயம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இதில் கார்த்தி கேரக்டர், அதாவது ராமுன்ற கேரக்டருக்கு வந்து ஒரு விதமான ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, ஒரு ஆல்டர் ஈகோ மாதிரி ஒரு விஷயம் வந்து வருது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எடுத்துக்கிட்டதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவும் இதுக்குள்ளே வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து புகுத்தி இது வந்து ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்துகிட்டு வந்து, ஸோ இது வந்து ஒரு மாதிரி கமர்ஷியல் படமாக மாற்றின அந்த பேட்டர்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தோட அந்த லைனே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனு. தாத்தா எம்ஜிஆர் ஃபேனாக இருக்காரு, அவங்க பேரனையும் அதே மாதிரி நல்ல வழியில் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் பேரன் வேறு மாதிரி ஒரு ஐடியாஸில் போகிறாரு. இந்த லைனே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த லைனில் நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது, அங்கங்கே நிறைய மொமெண்ட்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ இது எல்லாமே இந்த படத்தோட ஃபஸ்ட் பாசிட்டிவ். அண்ட் ரெண்டாவது மேஜர் பாசிட்டிவ் வந்து இந்த படத்தோட மியூசிக். சந்தோஷ் நாராயணன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ யூஸ்வலாக சந்தோஷ் நாராயணன் வந்து ஒரு மாதிரி இன்டென்ஸான மியூசிக் வந்து நம்ம நிறைய கேட்டிருப்போம். இதில் வந்து கொஞ்சம் ஜாலியாக ஒரு மாதிரி வைபாக இருக்கிற மியூசிக்கும் இருக்குது. அட் த சேம் டைம் இதில் வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, ஸோ அவருக்கான மியூசிக், அவரோட படங்களில் வர மியூசிக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரெப்ளிகேட் பண்ண விதமாக இருக்கட்டும். அண்ட் அந்த மியூசிக்கை இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றி கொடுக்கலாம், வெறும் அதே மாதிரி போட்டிருந்தா போர் அடிச்சிடும். ஸோ அதை எப்படி பிளெண்ட் பண்ணி இந்த படத்துக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஐடியா. அண்ட் நலன் குமாரசாமி அப்படின்னு வரும்போது நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குற சில விஷயங்களில் வந்து டார்க் காமெடி அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கும். அது வந்து படத்தோடவே ஒட்டியிருக்கும். அது ஒரு காமெடி போர்ஷன் ட்ராக் அப்படிங்கிற மாதிரிலாம் தனியாக பிரிக்காமல் அந்த கேரக்டர்ஸ்குள்ளவே இருக்கிற அந்த காமெடி விஷயம் வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இல்லைனாலும் அங்கங்கே மொமெண்ட்டாக வந்து நிறைய ஒர்க் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்த பெரிய பாசிட்டிவ் வந்து சினிமாட்டோகிராஃபி. படத்தோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ரொம்பவே ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு சினிமாட்டோகிராஃபி தான். லைட்டிங்லேருந்து சில இடங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ஆஃப் லைட்டில் வந்து இருக்கணும், அது யாருன்னு தெரிஞ்சும் தெரியாத அந்த ஒரு இது இருக்கணும்.
அதெல்லாம் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. இந்த படத்துக்கு இந்த சினிமாட்டோகிராஃபியே ஒரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சினிமாட்டோகிராஃபி அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்திருந்ததுன்னா இந்த கான்செப்டே வந்து சரியாக மக்களுக்கு கன்சீவ் ஆகாமல் போயிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக பார்த்துட்டு வரும்போது இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து குட்டி குட்டி லேக் இருந்துச்சு. இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் அழகாக செட் பண்ணுச்சு, இந்த கேரக்டரை செட் பண்ணுச்சு. இவர் இதனால் இப்படி மாறுறாரு அப்படிங்கிற அந்த கேரக்டர் செட்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பிளாட் செட்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அமைஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி அங்கங்கே லேக் இருந்தது, பட் ஸ்டில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்ல வாட்சாக அழகாக போய் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுதான் அடுத்து நான் சொல்ல போகிற நெகட்டிவாகவும் இருக்க போகுது. ஸோ அடுத்து நெகட்டிவ்ஸை பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர பேசியாக வேகமாக அங்கங்கே அந்த தோல்விகள் இருந்தாலும் அது வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து அரைவ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கும் போதே வந்து இந்த எடுத்துக்கிட்ட ஐடியாவோட அந்த மொத்த விஷயமுமே கன்வே ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போதே நமக்கு ஒரு படம் பார்த்து முடிச்ச ஃபீல் வந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கு மேலே என்ன பண்ண இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு ஃபஸ்ட் ஹாஃப் அந்த இன்டர்வல் பிளாக்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஒன் ஆஃப் த மேஜர் சூப்பரான இடம் வந்து இன்டர்வல் பிளாக் சொல்லலாம். ஸோ அங்கேயே வந்து இந்த படம் வந்து முடிஞ்சிருச்சு. தாத்தாவோட ஆசைக்காக பேரன் ஒன்று பண்ணுறான் அப்படிங்கிறதே முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்ல. ஒரு எம்ஜிஆர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு நம்பியார் தேவையில்ல, அந்த மாதிரி யாருமே வந்து இதில் வந்து இல்லை. அப்படியே இருந்தாலுமே அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. இந்த ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ எம்ஜிஆர் மட்டும் இந்த படத்தில் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு சின்ன வீக்னஸை ஏற்படுத்துச்சு. இன்னொன்று, எம்ஜிஆர் அவர்கள் படத்திலே வந்து அதுக்கான லூப்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு. அவரோட படத்தோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தா ஃபஸ்ட்டு 2-3 இடங்களில் அடி வாங்குவார். ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் வந்து நம்பியார் மாதிரி ஒருத்தர் வந்து அவரை பயங்கரமாக போட்டு புரட்டி எடுப்பார். செகண்ட் ஹாஃபில் அவர் பயங்கரமாக எல்லாத்துக்குமே திருப்பி கொடுப்பார். இது ஒரு பேட்டர்னாக இருக்கும். இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த மக்களுக்காக எம்ஜிஆர் வந்து போராடுறாரு, நீதி வாங்கி தராரு, எல்லாரோட கஷ்டத்தை போக்குறாரு. இதுதான் இந்த 2 விஷயம் தான் அவரோட எல்லா படத்தோட பேட்டர்னாகவே இருக்கும். இந்த பேட்டர்னை எடுத்தே இந்த படத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அங்கே வந்து அதை யூஸ் பண்ணாமல் விட்டது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. யாருமே ஒரு நெகட்டிவ் நடக்கிறது, ஒரு கெட்டது நடக்கிறதுனால போராடுறாங்க, இல்லை அதில் இவ்வளோ பெரிய தீங்கு இருக்குது, இது இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது, இதுக்காக வந்து எம்ஜிஆர் அவர்கள் வராரு, வந்து இதெல்லாம் தட்டி கேட்குறாரு, வந்து இதுக்கு வந்து நல்லது நீதி வாங்கி தராரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் எங்கேயுமே கிரியேட் ஆகலை. அண்ட் இதுதான் ஒரு மேஜர் ட்ராபேக்காக இந்த செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு. அண்ட் அடுத்த விஷயம், கார்த்தி அவர்களோட கேரக்டர். கார்த்தி யூஸ்வலாக வந்து இந்த துருத்துருன்னு, இந்த நெக்கிலா, இந்த நையாண்டியா நடிக்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே சூப்பராக நடிச்சிருப்பார். நிறைய படங்களில் வந்து உதாரணம் வந்து 1001 ஒரு கேரக்டர் இருக்கும், பயங்கர ஒரு மாதிரி நெக்கிலா பார்ப்பார், ஒரு மாதிரி துருத்துருன்னு இருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கார்த்தி வந்து ஈஸியாக பண்ணிவிடுவார். இந்த படத்தோட ஒரு கேரக்டர், இந்த ராமுன்ற கேரக்டர் வந்து அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு போலீஸ், ஆனால் நான் வந்து ஒரு மாதிரி கரப்டட் போலீஸ், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருப்பார். ஸோ அது சூப்பராக இருந்துச்சு. அந்த அதரான் அப்படியே வந்து வாத்தியார் அப்படின்ற ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணும் போது நம்ம வந்து ஃபுல் மேக்கப்லாம் போட்டு ஒரு பார்க்குறதுக்கு வந்து ஒரு 90% வந்து எம்ஜிஆரோட ஃபீலை கொடுக்குறாரு. ஆனால் அந்த மேனரிசம், அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எம்ஜிஆர்னும் போது வந்து ஒரு ஆராக இருக்கும்ல, அந்த ஒரு எனர்ஜி வந்து கார்த்திகிட்ட பயங்கரமாக மிஸ் ஆச்சு. சம்வேர் வந்து நம்ம கார்த்தி எம்ஜிஆர் கிட்ட போட்டிருக்காரு அப்படி தான் பார்க்க முடிஞ்சுது. நிறைய இடங்களில் வந்து அந்த எனர்ஜி மிஸ் ஆனது வந்து அந்த சீன்லேயே வந்து கொஞ்சம் என்னமோ மிஸ் ஆகுதே அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருச்சு. அடுத்து இன்டர்வியூலே சொல்லியிருந்தார், இது வந்து நலன் குமாரசாமியோட படம் மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது என்ன தான் இன்டர்வியூவில் நமக்கு முன்னாடியே போய் தெரிஞ்சாலும் நம்ம அந்த சீட்டில் உட்காந்து பார்க்கும்போது எங்கேயோ வந்து நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படலை. இது வந்து நலன் குமாரசாமி படம் மாதிரி இல்லையே, எங்கேயுமே தோணலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அது என்ன தான் முன்னாடியே சொல்லியிருந்தாலும் படம் பார்க்கும்போது அது ஃபீல் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ், ரைட் ஃப்ரம் ராஜ்கிரன்லேருந்து லாஸ்ட்டாக வர ஒரு சின்ன கேரக்டர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த கேரக்டருமே பெருசாக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. ராஜ்கிரண் அவர்கள் தான் ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஒரு ஃபேன், ஒரு எம்ஜிஆர் ஃபேன் எப்படிலாம் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த கேரக்டருமே நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. இந்த படத்தில் வந்து கிருத்தி ஷெட்டி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, ஷில்பா மஞ்சுநாத், 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. இதில் வந்து ஷில்பா மஞ்சுநாத் பாதி நேரம் படத்திலே இல்லை. அவங்க வந்து ஸ்டார்டிங் ஒரு கொஞ்ச நேரம் வராங்க, அதோட எண்டிங் ஒரு 2 நிமிஷம் வராங்க. அவங்களுக்கு ஏன் இந்த ரோல் அண்ட் அந்த ரோல் என்ன பெரிய வித்தியாசத்தை பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியவே இல்லை. அண்ட் கிருத்தி ஷெட்டியுமே இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் அவங்கள காட்டும் போது இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ரோல் இருக்குது. அவங்களோட கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏதோ ஆவிகளோட பேசுறது இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கும்போது ஓகே இதில் வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அவங்களுக்கு த்ரூ அவுட் இருக்க போகுது அப்படின்னு நினச்சா
அகைன் அவங்க அதுக்கப்புறமா என்ன ஆகிட்டாங்கன்னா, இந்த நார்மலாக ஒரு கமர்ஷியல் படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் எதுக்கு தேவைப்படுறாங்க, ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட, ஹீரோவோட ரொமான்ஸ் பண்ண, ஹீரோ எதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரோ அதுக்கு பின்னாடி வந்து ஹெல்ப் பண்ணேன், இந்த மாதிரி தானே வைக்கிறாங்க. அதே தான் இந்த படத்துலேயும் வந்து கிருத்தி ஷெட்டி பண்ணுறாங்க. இவங்களை தாண்டி சத்யராஜ் இருக்கார், நிழல்கள் ரவி இருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம், நல்ல பொட்டென்ஷியல் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் இந்த படத்தில் வந்து யூஸ் சரியாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க இருக்கிறது எந்த பெரிய இம்பேக்ட்டுமே ஏற்படுத்தலை. இந்த படம் நடக்கிற இந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, இந்த டைம் லைன், அது வந்து ஓகே. அடுத்தபடியாக இந்த படம் நடக்கிற டைம் லைன் மேலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து கிரியேட் ஆகுது. இது வந்து எம்ஜிஆர் அவர்களோட கேரக்டர்லாம் வருது, இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 70s 80s அந்த ஒரு 90s வரைக்கும் வச்சுக்கோமே, அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதையா, இல்லை இன்றைக்கி ட்ரெண்டில் இப்போ நடக்கிற ஒரு கதையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுது. ஆனால் அது இப்போ நடக்கிற கதை தான், இந்த டைமில் நடக்கிற ஒரு கதை தான். அந்த கன்ஃபியூஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சீக்வன்ஸில் வந்து ஒரு டீம், ஒரு குழு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு பெரிய சீக்ரெட்டை வந்து பிரேக் பண்ணி ரிவீல் பண்ணுறாங்க. இங்கே தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று, ஒரு பெரிய பிளாட்டே ஒன்று வந்து ஏற்படுது. அங்கே தான் படமே கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸில் வந்து அகைன் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கும், உலகத்துக்கு இதை பரப்பணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எல்லாத்தையுமே, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம், அந்த வீடியோவை வந்து ஒரு பென்ட்ரைவில் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எல்லா சேனலுக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டே ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அவங்களே அதை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கலாக இந்த விஷயங்கள்லாம் வந்து சிலது இந்த படத்துக்குள்ளே கொஞ்சம் வீக்காகவே தான் இருக்குது. அது வந்து பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் ட்ராகியாக ஃபீல் ஆக்குது. எடிட்டுமே இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருந்தா மேபி இன்னும் எனர்ஜியாக இருந்திருக்கும் போல இருக்குது. அண்ட் எனக்கு என்னமோ இந்த ஃபுல் படத்தை பார்த்து முடிக்கும் போது இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் ஆகவோ, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃபாகவோ மிஸ்பிளேஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒருவேளை இந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வச்சுருந்து ஃபஸ்ட் ஹாஃபை தூக்கி செகண்ட் ஹாஃபில் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் படத்துக்குள்ளே ரிவீல் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் ஓவராலாக இந்த வாவாத்தியார் படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டை எடுத்துக்கிட்டு அது ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லாவே முடிச்சிட்டாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் சில விஷயங்கள் வந்து நமக்கு கன்வின்சிங்காக இல்லாததுனால ஒரு ஆவரேஜ் வாட்சாக தான் இந்த வாவாத்தியார் படம் இருக்குது. அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ரிவ்யூ வந்து இது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.